இந்த தக் லைஃப் மூவிய ஒரு வழியா எப்படியோ பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது இந்த மாதிரி தக் லைஃப் மூவிக்கான ரிவ்யூ வீடியோன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது. எனக்கு இப்ப வெறியா வருது ப்ரோ அப்படின்ற மாதிரி, ஏன்டா இந்த படத்தை போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல உட்காந்துருக்கேன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மணிரத்னம் சார், தெரியாம தான் கேக்குறேன், உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இது நீங்க எடுத்த படம் தானே. என்னால சத்தியமா நம்ப முடியலங்க. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நான் நல்லா இருக்கும்னு நினைச்சு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நிறைய ஏமாந்துருக்கேன். ஆனா அதெல்லாம் கூட எனக்கு இவ்வளவு வழியா இருந்தது இல்லடா. இந்த மூவியை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்கேன். இப்படி ஒரு வீடியோவா இது வந்திருக்க வேண்டியதே இல்ல. சத்தியமா இந்த படத்தை தரமா செஞ்சிருப்பானுங்க. அதை வச்சு ஒரு பயங்கரமான ரிவ்யூ வீடியோவா இது வந்திருக்க வேண்டியது. ஆனா படத்தை பார்க்க போன நம்மளை வச்சு செஞ்சு என்னையும் கடைசியில ரோஸ்ட் வீடியோ போட வச்சிட்டீங்களேடா. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கமல்ஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்ற மாதிரி இந்த தக் லைஃப் மூவியோட ஆடியோ லான்ச்ல சொல்லி அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு ஏன் கர்நாடகால கூட இந்த மூவி ரிலீஸ் ஆகல, இந்த மூவியை பேன் பண்ணிட்டானுங்க. அதுக்கு கர்நாடகா சைட்ல இருந்து கமல்ஹாசன் எப்படி தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லியிருந்தானுங்க. ஆனா நம்ம ஆண்டவர் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு ஒரு தக்கான ரிப்ளையை கொடுத்திருந்தாரு. சரி, மனுஷன் தமிழுக்கு குரல் கொடுத்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாம லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம ஆண்டவர் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கடைசியில இந்த மூவிக்காகவா இவ்வளவு கான்ட்ரவர்சி? போயும் இந்த மூவிக்காடா இவ்வளவு ப்ரொமோஷன்ஸ், இந்த பிரஸ் மீட்லாம் வச்சு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சுங்க. என்னடா ஆளாளுக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க? அப்ப படம் உண்மையிலேயே எப்படிதான்டா இருக்கு, பார்க்கலாமா பார்க்க வேணாமான்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்றேன் கேளுங்க. ஓப்பனா இந்த மூவியை நான் பார்க்க போனதுக்கான ரீசனே, இது மணிரத்னம் மூவி. அதாவது நம்ம கமல் கூட மணிரத்னம் கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இந்த மூவில ஒன்னா சேர்ந்திருக்காங்க. கூடவே நம்ம சிம்பு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். கண்டிப்பா இந்த படம் செம ஒருத்தா மரண மாசா இருக்கும்னு என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சுங்க. என் மனசுல பதிய வச்சுட்டேன், இந்த படம் படும் பயங்கரமா இருக்கும், பக்கா சம்பவமா இருக்கும்னு. ஆனா கடைசியில நம்மளை வச்சு சம்பவம் பண்ணி விட்டானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தக் லைஃபோட ட்ரெய்லர் கூட வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமா அதுக்கு பிரேக் டவுன் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். படத்துல இந்த மாதிரி இருக்கும். நாயகன் காம்போ பேக்கு. நாயகன் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் வேற ஒரு ஸ்டைல்ல ஒரு வேற மாதிரியான படமா இருக்கும் அப்படின்னு பயங்கர ஹைப்ல அந்த பிரேக் டவுன் வீடியோலயே ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் வேற லெவல்ல இருக்கும்னு நான் ஹைப் ஆனது இல்லாம அந்த வீடியோ போட்டு எல்லாரையும் ஹைப் பண்ணி விட்டுருப்பேன். உண்மையை சொல்லணும்னா அந்த அளவுக்கு டீசர் கட்டும் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா கடைசியில இந்த மூவி கடை அப்படி சில்லறையெல்லாம் செதற விட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்ததும் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம உலக நாயகன் இல்ல விண்வெளி நாயகன் ஐயா, விண்வெளி நாயகன் ஐயா, இது உங்களோட கதை தானா? உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கதையை தானா நீங்க யோசித்தீங்க? உங்களோட ஸ்டோரி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? எப்படி ஒரு படத்துலயும் அவ்வளவு விஷயங்களை புதுசா யோசிச்சு புதுசா உள்ள கொண்டு வந்து சும்மா செதுக்கி வைப்பீங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட ஏதோ வேண்டா விருப்பாதான் நம்ம கமல்ஹாசன் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நம்ம கமல்ஹாசன் எழுதின அந்த கதையே இந்த மூவில நம்ம பார்த்த மாதிரிதான் இருந்திருக்குமா? ஒருவேளை அதை சொதப்பி நம்ம மணிரத்னம் எடுத்துட்டாரா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, நம்ம மணிரத்னம் சார் தான் எடுத்திருப்பாருன்னு ஏத்துக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் நான் சத்தியமா ஒத்துக்கவே மாட்டேன் அந்த மனுஷன் எடுத்தாருன்னு. இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு நம்ம கமல்ஹாசன் போட்டு பார்த்தாரா? கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்திருந்தா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த மனுஷன் பேசியிருக்கவே மாட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம மணிரத்னம் சார் முன்னே சொன்ன மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது இந்த மாதிரி ஒரு 50% இல்லைங்க, அதுக்கும் கீழே மணிரத்னம் சாரோட மூவியா வந்திருக்கு. அது மனுஷன் கமல்ஹாசன் சொன்னதுக்காக சும்மா எடுக்கணுமேனு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுமே நான் அங்கேயே உடஞ்சு உட்காந்துட்டேங்க. தண்ணி கூட குடிக்க எஞ்சி போகல. நான் என்ன யோசித்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பேத்தி கொண்டு வந்துட்டானுங்க, விட்டு விட்டா இருந்தாலும் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் ஏதாவது ஸ்டோரியை மாத்தி சும்மா தூக்கி சுருகி நிப்பாடிடுவானுங்கன்னு பார்த்தா இதுக்கு தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே திரும்ப போடுங்கடா. அதாவது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அதையே பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சீரியஸா செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுலயும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளவு லென்த் கொடுத்துருக்கணும்னு அவசியமே இல்ல. கட் பண்ணி தூக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதையே அவ்வளவு லென்த்தா போட்டு ஓடி காட்டிட்டு இருக்கானுங்க. கேட்டா எமோஷனலா நம்ம கிட்ட கனெக்ட் பண்றானுங்களாமா. ஒரு பர்சன் கூட அந்த எமோஷனுங்கிறது சுத்தமா கனெக்ட் ஆகல. நான் கூட நம்ம பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு மூவி மேல வச்சுட்டோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த மூவி ஃபுல்ஃபில் பண்ணாதனால அந்த ஒரு ரீசனாலதான் நமக்கு இந்த மூவி பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பக்கத்துல இருந்தவனுங்க எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல உசு அசுன்னு மண்டையை சுரிஞ்சிட்டு போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒருத்தெல்லாம் கேமே ஆட ஆரம்பிச்சிட்டான். எப்படா படத்தை முடிப்பீங்கன்ற மாதிரி, எப்படா படம் முடிஞ்சு தொலையும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சிம்பிளா படத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்தா தானே அது நமக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும்.
ஆனா படத்தை பார்த்தாலே அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு நீங்களே மொத்த படத்தோட ஸ்கிரிப்டையும் பேப்பர்ல எழுதி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உங்களால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கமல்ஹாசனோட ஆக்டிங், அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த மூவில சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு. ஓகே தான், நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா டேய் நீ இன்னும் சாகலையான்ற மாதிரி செத்து செத்து திரும்ப வந்துட்டே இருக்காரு. அதுவே ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட்டிங் ஆயிடுதுங்க. ஆனா நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் இத்தனை முறையும் திரும்ப திரும்ப செத்து பொழைச்சு பொழைச்சு வந்துட்டு கடைசியில நம்ம சிம்புவை போட்டு தள்ளிட்டானுங்க. ஆமா, நம்ம சிம்புவை பத்தி பேசல, இருங்க அவருக்கு வரேன். சிம்புவோட சீன்ஸ் எல்லாம் இந்த மூவில எப்படி இருக்கும்னா, சும்மா அங்கங்க வராரு போறாரு, கட் பண்ணி அங்க எங்கேயுமா அந்த மனுஷனை சொருகி வச்சிருக்கானுங்க. எஸ்டிஆர்னு எடுத்துக்கிட்டாலே அந்த அன்லிமிட்டடான ஆரா, அந்த மாதிரியான மாஸ் மூமெண்ட்ஸ் நம்ம எஸ்டிஆருக்கும் கிடையாது, கமல்ஹாசனுக்கும் கிடையாது. ஏன்னா மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கணும்னா கண்டிப்பா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இந்த மூவில இல்லைங்க. இப்போ நம்ம கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் இந்த மாதிரி டெல்லியில ஒரு பெரிய கேங்ஸ்டரா, ஆனா அவர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேங்ஸ்டரா மாறினாரு அப்படின்றத எந்த ஒரு சீன்லயுமே நமக்கு கன்வே பண்ணிருக்க மாட்டானுங்க. எடுத்ததுமே ஒரு கேங்ஸ்டர்ப்பா, இவரை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும், இவருக்கு பின்னாடி 5 பேர் இருப்பானுங்க. தமிழ் சினிமால கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதானே இருப்பானுங்க. இவரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு இந்த மூவில வர கேங்ஸ்டரா காட்டியிருக்காங்க. எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரையும் பயங்கர மாசா இந்த மூவில காட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த மனுஷன் இந்த மூவில இருந்து கம்பேக் கொடுக்கறதுக்காகவே இன்னொரு தரமான மூவி பண்ணணும். அதே மாதிரி நம்ம பெரிய பாயோட சாங்ஸ், ஜிங்குச்சான் ஆல்ரெடி ஹிட்டு, விண்வெளி நாயகா சாங்கும் கடைசியில தான் வருது. மத்த சாங் எல்லாம் அங்கங்க கட் பண்ணி போட்டிருக்கானுங்க. முக்கியமா இந்த சுகர் பேபி சாங்கையும் கட் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த பிஜிஎம் எடுத்துக்கிட்டோம்னா மூவில நம்ம பாக்குற அந்த சீனோட அந்த பிஜிஎம் நல்லா கனெக்ட் ஆனா மட்டும்தான் அது நமக்கு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி மூவில ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் சும்மா போடணுமேன்னு போட்ட மாதிரி தான் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் அந்த சீனுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. அதே மாதிரி நம்ம த்ரிஷா கேரக்டர், இவங்க இந்த மூவில இருக்காங்க, இவங்களை வச்சு இந்த மூவி தலைகீழா மாறும். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வடச்சென்னை மூவிக்கு நம்ம சந்திரா என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இங்க நம்ம த்ரிஷா இருப்பாங்கலாம் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த கேரக்டரை வச்சதுக்கு வைக்காமலே இருந்திருக்கலாம். பவருக்கு அடிச்சுப்பானுங்க, பதவிக்கு அடிச்சுப்பானுங்கன்னு பார்த்தா இங்க நம்ம த்ரிஷாக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா சிம்பிளா த்ரிஷாவோட கேரக்டர் சூப்பரா வெல் ரிட்டனான கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல்ஹாசன் கூடயும் செகண்ட் ஹாஃப்ல சிம்பு கூடயும் சூப்பர்ல. ஆனா ஒரு இடத்துல முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி த்ரிஷாவையும் மொத்தமா அந்த மூவில முடிச்சு விட்டானுங்க. அப்புறம் சிம்புவையும் முடிச்சு விட்டானுங்க. இந்த படத்தை பார்க்க போன நம்மளையும் முடிச்சு விட்டானுங்க. படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்குங்க. ஆனா எந்த கேரக்டருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது சுத்தமா இல்ல. ஏன் நம்ம கமல்ஹாசனுக்கும் சிம்புக்கும் கூட கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒண்ணுமே இல்ல. மொத்தத்துல இது ஒரு மணிரத்னம் படமாவும் இல்லாம, கமலோட ஸ்கிரிப்டாவும் இல்லாம, ஏஆர் ரகுமானோட மியூசிக்லயும் இல்லாம, கடமைக்கு சும்மா எடுக்கணும்னு எடுத்த படமா தான் இருந்துச்சு. பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 1 மந்த்ல ஓடிடியில விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து தேங்க்ஸ் ப்ரோ, என்னோட டிக்கெட் காசையும் என்னோட பாப்கார்ன் காசையும் அந்த 3 மணி நேரத்தையும் சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் போட்டு போங்க.